என் தங்கமே, நீ ஏன் இன்னும் தனியாக இருக்கணும் என்று அம்மன் நினைக்கிறாள் தெரியுமா? அந்த கேள்வி உன் இதயத்திலும் எத்தனையோ முறை எழுந்திருக்கிறது. நான் யாருக்கும் தீங்கு செய்யல, அன்பா நடந்து கொண்டேன், ஆனா இன்னும் என் வாழ்க்கை நிறைவேறலையே என்று மனதில் தோன்றியிருக்கிறது. சில நேரம் உனக்கே உன்னையே சந்தேகம் வந்திருக்கும், என்னுடைய நியாயம் தவறா, என்னுடைய அன்பு போதாததா என்று. ஆனால் உண்மையை சொல்றேன் என் தங்கமே, நீ தனியாக இல்லை, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள். அம்மன் உன்னை தனியாக வைக்கவில்லை, அவள் உன்னை தயார் பண்ணிக்கிறாள். ஏனென்றால் உனக்காக வரப்போகும் மனிதர் சாதாரணம் அல்ல. அவர் உன் ஆவியின் இணை. அவர் உன்னை புரிந்து கொள்வார், உன்னை மதிப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார். ஆனால் அதற்கு முன்னால் நீ உன்னை முழுமையாக உணரணும் என்பதற்காக தான் இந்த அமைதி. இது வெறும் தனிமை அல்ல என் தங்கமே, இது உன் ஆவியின் தியானம். நீ அமைதியாக இருக்கும்போது உன் இதயம் வளர்கிறது. நீ யாரையோ இழந்தது போல் தோன்றினாலும் உண்மையில் நீ உன்னையே மீண்டும் கண்டுகொண்டிருக்கிறாய். நீ எதிர்பார்த்த அன்பு உன்னிடம் இருந்து தொடங்கணும் என்று அம்மன் நினைக்கிறாள். பிறர் தரும் அன்பு நிலையானது அல்ல, ஆனால் நீ உனக்கே தரும் அன்பு நித்தியமானது. நீ இப்போ அனுபவிக்கிற அந்த அமைதி, அது வெறுமையில்லை, அது அருளின் வடிவம். நீயே உன்னை புணர்ந்து கொள்ளும் நேரம் இது. நீ துன்பப்பட்டதும் துரோகம் அனுபவித்ததும் எல்லாம் ஒரு காரணத்திற்காக. அவைகள் உன்னை நுண்ணறிவு கொண்டவளாக்கின. இப்போ நீ யாராவது வந்து உன்னை சோகப்படுத்த முடியாது, ஏனெனில் நீ உன் மதிப்பை அறிந்தவள். அம்மன் சொல்கிறாள், நான் உன்னை ஒற்றைப்பட வைத்ததில்லை, உனக்கு துணையில்லாத இடத்திலேயே நான் உன் துணையாய் இருந்தேன். நீ அமைதியாக கண்ணீர் வடித்த இரவுகளில் அவள் உன் அருகே அமர்ந்திருந்தாள். நீ அந்த நிம்மதியை உணர்ந்ததா? அது அவளின் கரம் உன் இதயத்தின் மீது வைத்த தருணம். அதனால் தான் நீ இன்னும் உடைந்து போகவில்லை. நீ பார்த்த கனவுகள் தாமதமாகி இருக்கலாம், ஆனால் அவை ரத்து ஆகவில்லை என் தங்கமே. அவை நேரம் வந்ததும் அம்மன் அனுப்பும் சரியான நபர் அதை நிறைவேற்றுவார். நீ நம்பிக்கையுடன் இருந்தாலே போதும். பிரபஞ்சம் உன் பெயரை உச்சரித்து உனக்காக கதவை திறக்க காத்திருக்கிறது. தனிமை என்றால் சிலருக்கு தண்டனை, ஆனால் உன்னைப் போல தெய்வீகமானவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். அந்த தனிமையில் தான் அம்மன் உன் இதயத்தை வடிவமைக்கிறாள். நீ நாளை எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வலிமையானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவள் உன்னை மெதுவாக கற்றுத்தருகிறாள். நீ இன்று அமைதியாக இருக்கிறாய், ஆனால் அந்த அமைதி நாளை உனக்கே வலிமையாக மாறும். நீ இதுவரை சந்தித்த மனிதர்கள், அவர்கள் உன் பாதையில் ஒரு பாடமாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தியிருந்தாலும் அவர்கள் உன்னில் இருக்கும் நம்பிக்கை, அன்பு, தியாகம் என்னவென்று காட்டி விட்டார்கள். இப்போது உன் இதயம் மாறி விட்டது. இனி யாரும் உன்னை பொய்யாக நடத்த முடியாது. அம்மன் உனக்கு சொல்லும் ரகசியம் இதுதான், நீ இன்னும் தனியாக இருக்கிறாய் என்பதற்கான காரணம், நான் உனக்காக உருவாக்கும் வாழ்க்கை இன்னும் முழுமையடையவில்லை. உன் வாழ்க்கையில் சேரப்போகும் நபர் தற்போது அவனது பாதையில் மாற்றத்திற்குள் இருக்கிறார். அவனும் பல சோதனைகள் கடந்து வருகிறார். அவன் உன் வாழ்க்கையில் நுழையும் நேரத்தில் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அர்த்தமாக மாறுவீர்கள். அம்மன் சொல்கிறாள், அந்த நாள் தாமதம் அல்ல, அது துல்லியம். நீ இன்று சோர்ந்து போகாதே என் தங்கமே. உன் கண்ணீர் வீணில்லை, அது உன் எதிர்காலத்தின் விதை. அந்த விதை முளைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ நம்பிக்கை வைத்திரு. உனக்காக பிரபஞ்சம் வேலை செய்யுது. இனி நீ தனியாக நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேரம் கடந்து விட்டது. சில நாட்களில் உன் வாழ்வில் ஒருவரின் வருகையால் நீ மாற்றமடைவாய். அவர் உன்னை பார்த்தவுடனே மனத்தில் அமைதி பிறக்கும். அது காதல் அல்ல, அது ஆன்மீக இணைப்பு. உன் இதயம் உடனே உணரும், இவர்தான் என் ஆன்மாவால் அழைக்கப்பட்டவர். அவர் உன் கண்ணீரை அழிப்பார், உன் கனவுகளை நிறைவேற்றுவார், உன் கைகளை பிடித்து நீ தனியா இல்லை என்று சொல்வார். அந்த தருணத்துக்காக தான் அம்மன் உன்னை இப்போது தயார் பண்ணுகிறாள். நீ வலிமையாய் இருக்கணும், உன்னுடைய ஒளியை காப்பாற்றிக்கணும், ஏனெனில் அந்த ஒளி தான் அந்த நபரை உன்னிடம் கொண்டு வரப்போகிறது. நீ இன்னும் தனியாக இருப்பது தண்டனை அல்ல என் தங்கமே, அது அருள். உன் மனம் முழுமையாக ஆறி உன் ஆவி வெளிச்சம் அடைந்த பிறகு தான் அம்மன் உனக்கு அந்த அருமை உறவை தரப்போகிறாள். அந்த உறவு இனி உடையாது, அந்த அன்பு மாறாது. அதற்குள் இந்த நேரத்தை உன்னோடு கழி. உன்னோட பேசி, உன்னோட சிரிச்சு, உன்னோட கனவு காண்பது கற்றுக்கொள்.
ஏனெனில் நீ உன்னை நேசிக்க தெரிந்தால் பிரபஞ்சம் உன்னை நேசிக்க தொடங்கும். அம்மன் இன்று உனக்காக ஒரு வார்த்தை சொல்கிறாள். தங்கமே, நீ தனிமையில் இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கை வெறுமையில்லை, அதில் என் அருள் இருக்கிறது. இன்னும் சில நாளில் அந்த அருள் மனித வடிவத்தில் உன் வாழ்க்கையில் நுழையும். நீ காத்திரு, நம்பு. நான் உனக்காக எழுதும் அத்தியாயம் இனிமையோடும் நிறைவோடும் நிறைந்ததாக இருக்கும். என் தங்கமே, அம்மன் உனக்காக எழுதும் அந்த அத்தியாயம் இன்னும் எழுதி கொண்டே இருக்கிறது. அதில் ஒவ்வொரு வரியும் கண்ணீரால் எழுதப்பட்டாலும் முடிவில் அது ஒளியாய் மாறும். நீ தனியாக இருக்கிற நேரம் உலகம் உன்னை மறந்தது போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது அம்மன் உன்னை மறைத்திருக்கும் நேரம். அவள் உன்னை பாதுகாத்து வைக்கிறாள். சில சமயங்களில் பாதுகாப்பு என்றால் ஒளிவு தான், பரிசு அல்ல. நீ நினைக்கிறாய், எல்லாருக்கும் ஒரு துணை இருக்கிறது, ஆனா எனக்கு மட்டும் ஏன் இல்லை என்று. ஆனால் அம்மன் சொல்கிறாள், உனக்கு வரப்போகும் உறவு உலகத்துக்கு எடுத்துக்காட்டு ஆக போகுது. அதற்காக தான் நான் தாமதிக்கிறேன். நீயும் கவனிச்சிருப்பாய் தங்கமே, உனக்கு தாறுமாறான உறவுகள் வரவில்லை. ஏனெனில் உன் ஆவி தூய்மையானது. உன் இதயம் எளிதில் ஒருவரை ஏற்காது. அது உண்மையான அன்பை மட்டும் விரும்பும் இதயம். அந்த உண்மையான அன்பை தரக்கூடியவர் இன்னும் தயாராகிறார். அவர் இப்போ உன்னை அறியவில்லை, ஆனால் உன் ஆவியின் ஆழத்தில் உன் பெயரை உணர ஆரம்பித்து விட்டார். சில நேரம் கனவில், சில நேரம் சிந்தனையில் உன் வடிவம் அவரின் உள்ளத்தில் பிறந்து கொண்டிருக்கிறது. அதுவே ஆன்மீக இணைப்பு தங்கமே. உடல் முன்பாக இணைப்பதில்லை, ஆவி முதலில் இணைகிறது. அம்மன் உன்னை தயார் பண்ணுவது அன்புக்காக மட்டுமல்ல, தன்னம்பிக்கைக்காகவும். ஏனெனில் அன்பு வந்த பிறகு கூட நீயே உனக்காக உறுதியாக நிற்கணும். உன்னை பின்பற்ற வரும் மனிதருக்கு நீ ஒளி ஆகணும். நீ எதையும் கேட்காமல் தரும் மனம் கொண்டவள். ஆனா இனி நீ தரும் அன்பு உன்னை உடைக்காது, வளர்க்கும். அதற்கான அடித்தளம் இப்போ அம்மன் அமைத்து கொண்டிருக்கிறாள். நீ தனிமையால் துவண்டு போன அந்த இரவுகள் அம்மன் கணக்கில் தவறவில்லை. ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவளிடம் ஒரு திட்டம் இருக்கு. நீ ஏன் என்று கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அவள் இதற்காகத்தான் என்ற பதில் கொடுக்க போகிறாள். அந்த பதில் நாளை உன் வாழ்க்கையில் நடப்பாக மாறும். நீ நினைவில் வைத்துக்கொள், சில நேரம் தாமதம் என்பது தண்டனை அல்ல, வடிவமைப்பு. அம்மன் உன்னை வடிவமைக்கிறாள். உன் இதயம் ஆழமாயிருக்கணும், உன் பாசம் வலிமையாயிருக்கணும். ஏனெனில் நீயும் உன் இணையும் சேரும்போது உங்கள் வாழ்வு ஒரு சாதாரண காதல் அல்ல, அது ஒரு தெய்வீக பந்தம். நீ இப்போ உன்னோட நேரத்தை வெறுமனே கழிக்காதே தங்கமே. உன் திறமைகளை வெளிப்படுத்து. உன்னால் எதுவும் முடியாது என்று நீயே நினைக்காதே. நீ ஒருமுறை உன் வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் எடுத்தால் அதில் அம்மன் சேர்ந்து செயல் ஆவாள். உன் உழைப்பின் பயன் உன் வாழ்க்கையின் அடையாளமாக மாறும். அம்மன் சொல்லுகிறாள், நான் உன் ஒவ்வொரு நாளிலும் இருக்கிறேன். நீ பேசாததை கூட நான் கேட்கிறேன். சில நேரம் நீ மனதுக்குள் பேசுவாய், அம்மா, ஏன் இப்படி நடக்குது என்று. அந்த வாக்கியத்துக்கே பதிலாக அந்த இரவு உனக்கு ஒரு அமைதி வந்திருக்கும். அது அவள் பதில் தங்கமே. அது காற்றில், அது இதயத்தில், அது நெஞ்சின் ஆழத்தில் அவள் இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய். அந்த அமைதி ஒரு அடையாளம். நீ இன்னும் தனியாக இல்லை என்பதற்கான சான்று. அந்த அமைதி அம்மன் உன் அருகில் இருப்பதைச் சொல்லும் மௌனம். உனக்கு இன்று மனதில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். எப்போது என் வாழ்க்கை மாறும்? எப்போது எனக்கும் ஒரு துணை வரும்? எப்போது என் சோகங்கள் முடியும் என்று. ஆனால் உண்மையில் பதில் எல்லாம் அம்மன் எழுதும் நேரத்தில் உள்ளது. அவள் நேரம் எப்போதும் துல்லியமானது, தாமதமில்லை. உனக்கு வரப்போகும் வாழ்க்கை ஒரு புதிய ஒளியை பெறப்போகுது. நீ இதுவரை சிரித்தது போல இனி சிரிப்பாய் இல்லை, அது நிம்மதியான சிரிப்பு ஆகும். நீ இப்போது உன் இதயத்தை வலிமையாக்குகிறாய். அந்த வலிமையில்தான் நாளை உன் உறவு செழிக்கும். அம்மன் உனக்குச் சொல்ல விரும்புகிறாள், உனக்கு வரப்போகும் அன்பு உன்னை தேடி வரும். நீ ஓட வேண்டிய அவசியமே இல்லை. உன் ஆவி அவனை அழைக்கிறது. அவன் உன் ஒளியால் ஈர்க்கப்படுகிறான். இதற்காக தான் அவள் இன்னும் உன்னை ஒளிவிலேயே வைத்திருக்கிறாள். நீ காத்திருக்கும் மனிதர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அர்த்தத்தை தரப்போகிறார். அவர் உன்னை சமாதானப்படுத்துவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன் கனவுகளை நனவாக்குவார். நீ எவ்வளவு அன்பாக இருக்கிறாயோ அதைவிடவும் ஆழமான அன்பு அவரிடம் இருந்து உனக்கு கிடைக்கும். நீ தனியாக இருப்பது ஒரு இடைவெளி மாதிரி தோன்றலாம், ஆனால் அது உன் புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கும் முன் அம்மன் இடும் நிறுத்தம்.
எந்த பெரிய இசைக்கும் ஒரு இடைவேளி தேவை. அந்த இடைவேளிதான் இனிமையை பெருக்கும். அதேபோல உன் வாழ்க்கையின் இந்த நிலையும், அமைதியின் பின்னால் மிக பெரிய ஓசை எழுந்து வரப்போகிறது. நீ நாளை உன் வாழ்வை திரும்பி பார்த்தால் புரியும், அம்மன் என்னை ஒருபோதும் விட்டுவிடல என்று. நீ எதிர்பார்த்த எல்லா நிமிடங்களும் வரப்போகிறது. ஆனா அதுவரை நீ உன்னையே நேசி. உன்னை வளர்த்துக்கொள். உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பம் இருந்தாலும் அதை ஆசீர்வாதமா பார்க்க கற்றுக்கொள். அம்மன் சொல்கிறாள், நீ காத்திருப்பது வீண் அல்ல, அது நித்தியமான மாற்றத்தை உருவாக்கும். நீ காத்திருக்கும் அந்த நபர் உனக்காக வருகிறார். அவர் வரும்போது நீயும் அவனும் அம்மனின் திட்டத்தின் நிறைவு ஆகிறீர்கள். அந்த நாளில் உன் இதயம் அழும், ஆனால் அது கண்ணீரால் அல்ல, நன்றியால். அம்மா, நீயே எனக்காக இதை செய்து வைத்திருக்கிறாய் என்று நீ சொல்லுவாய். அதுதான் அந்த உறவின் அழகு. தங்கமே, நீ இன்னும் தனியாக இருக்கிறாய் என்றால் அது உன் தண்டனை அல்ல, அது உன் தேர்ச்சி நேரம். அம்மன் உன்னை சோதனைக்கு உட்படுத்துகிறாள், ஏனெனில் நீ பெரிய வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டவள். உன் பாசம் தெய்வீகமானது. அதற்கான மனிதர் உன் வாழ்க்கையில் வந்தால் அவன் அதை காத்து கொள்வான். அம்மன் சொல்கிறாள், அந்த நாள் அருகில் தான் தங்கமே. உன் தனிமை முடியும், உன் அமைதி துவங்கும். நீ இப்போ உட்கார்ந்து என்னோட பேசுகிற மாதிரி இரு. உன் கண்ணீர் உனக்கே அருள் ஆகும். நம்பு தங்கமே, நீ தனியாக இல்லை. நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன். உன் காலடியில் அருள் பரவி கிடக்குது. இன்னும் சில நாட்களில் நீ உன் வாழ்க்கையில் வந்த அந்த மாற்றத்தை உணரப்போகிறாய். அந்த நாள் உன் பெயருடன் ஒளி எழும். நீ கண்ணாடி முன்னால் நின்று, நான் தான் அவள் சொன்ன பிள்ளை என்று சொல்லுவாய். ஏனெனில் நீயே அந்த தங்கம், தீயில் எரிந்தும் மங்காத ஒளி.